எனக்கும் இன்னைக்கு உங்களோடு கலந்து உரையாடுவதற்கு கிடைச்ச தலைப்பு கற்றலில் கேட்டல் நன்று. கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. ஒரு சொல் பல பொருளை தரு, பல சொல் ஒரு பொருளை தரு. என்னடா பேராசிரியரை கூப்பிட்டு வந்ததுனால இந்த அம்மா வகுப்பு எடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வகுப்புக்குள்ள எங்க மாணவர்களை உட்கார வைப்பதற்கு நாங்கள் படுற பாடு இருக்குது பாருங்க. கம்பி மேல மட்டும்தாங்க இன்னும் நாங்க நடக்கல. அத்தனை வித்தைகளையும் நாங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அவனை உட்கார வைக்க முடியறதில்லை. முதலாம் ஆண்டு வரும்பொழுது பாருங்க, அப்படியே அம்பி மாதிரியே வருவா. குடுமி வைக்காத அம்பி மாதிரியே வந்து உட்கார்ந்து இருப்பா. பார்க்குறப்பல வணக்கங்க மேடம், வணக்கங்க மேடம், வணக்கங்க மேடம் பா. ரெண்டாவது ஆண்டு அப்படியே ரெமோ ஆயிருவா. ஹாய் 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 ஹாய். மூணாவது ஆண்டு அந்நியனாவே மாறிடுவா. இப்போ நாங்கள் போவோம், டேய் வணக்கண்டா, இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டு. இப்படி மாறி போகிற காலகட்டங்களில் இன்னைக்கு வகுப்பறையில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபடுறோம் தெரியுங்களா? இதை நான் சொல்கிறத விட தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை ஒரு மேடையில் பதிவு செஞ்சார். அவர் எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் தான் படித்தார். அப்போ படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அந்த விவசாய கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பாடத்துக்கு வகுப்பில் உட்காரவே முடியாதான், அவ்வளவு போர் அடிக்குமா. அதனால் அந்த பாடப்பிரிவு வரும்போது மாணவர்கள் எல்லாம் ஓடிடுவாங்களா. அப்போ ஐரோப்பியர் தான் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ அவர் ஒரு யோசனை பண்ணாரா, எப்படியாவது இந்த பயலுகளை பிடிச்சி வகுப்பில் உட்கார வைக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாரா, அந்த பாடம் முடித்ததையும் ஒரு ஆங்கில ஜோக் சொல்வாரா, ஆங்கிலத்தில் நகைச்சுவை சொல்லுவாரா. இந்த பயலுகள்லாம் என்ன செய்வாங்க, அந்த நகைச்சுவையை கேட்கறதுக்காகவே அவரோட வகுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துருவாங்களா. அன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொல்றாரா, ஒருத்தன் உடல் எடை அதிகம், உடல் எடை ரொம்ப அதிகம், எடை பார்க்குற மிஷின் மேலே ஏறி நின்னானா. ஒரு சீட்டு வந்துதா, தயவு செய்து தனியாக ஏறவும், கூட்டமாக ஏறாதீர்கள் அப்படின்னு ஒரு சீட்டு வந்துச்சா. அதுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அவனுக்கு. ஏன்னா அவன் உடல் எடை அதிகம். சரி, எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சுதா. ஒரு 3 மாசம் அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனே வெளிநாட்டுக்கு போனதையும் அவன் அங்கே தேடுனானா, இங்க எங்காச்சும் உடல் எடையை குறைக்க வைக்கிற இடம் இருக்குதா அப்படின்னு போய் தேடுனானா. அங்க ஒரு இடத்துல இருந்துச்சா, இங்கு உடல் எடை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்துச்சா. இப்போ இவன் நேரம் அங்க போனானா. போய் இப்படி உடல் எடையை குறைக்கணும்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்களா. உடனே அந்த வரவேற்பறையில் இருந்தவர் கேட்டாரா, நார்மலா ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டாரா. இவன் என்ன செஞ்சா, நார்மல் அப்படின்னானா. சரி, $15 கட்டு அப்படின்னு சொன்னாராம். $15 கட்டுனது ஒரு பக்கம் காமிச்சு இதுக்குள்ள போ அப்படின்னு. சரின்னு அந்த அறைக்குள்ள போனானா. அங்க போனா சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது, எல்லாம் தலகீழா கிடக்குது. அப்படியே அந்த மூளையில பார்த்தா ஒரு 16 வயது பருவ மங்கை அரைகுறை ஆடைய போட்டுட்டு அப்படியே அந்த கார்னர்ல நிக்குது. நம்மளுக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணை தொடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சா. நேரம் அந்த புள்ள பக்கத்துல போனானா, அது தொட விடாம ஓடிச்சா. இவன் ஓட, அந்த புள்ளை ஓட, இவன் துரத்த 15 நிமிஷம் ஓடி இருக்கிற முடியல, களைச்சு வெளியில வந்தானா. உடனே அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, ஆகா, இப்படியே நீங்கள் 1 மாசம் வந்தீங்கன்னா உங்க உடம்பு எடை குறைஞ்சிருன்னு சொன்னாரா. இப்ப இவனுக்கு இன்னொரு ஆசை வந்துடுது, நார்மலே இப்படின்னா ஸ்பெஷல்ல வேற ஏதாச்சும் இருக்கு, அதையும் பார்த்துருவோமே அப்படின்னு. ஸ்பெஷலுக்கு எவ்வளவுன்னு கேட்டானா, $30ன்னு சொன்னாரா. $30 கட்டின உடனே இந்த பக்கம் போங்கன்னு கை காமிச்சாரா. இந்த இதுக்குள்ள போனா அதே மாதிரி சேர் டேபிள் எல்லாம் கவுந்து கிடக்குது. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த கார்னர்ல ஒரு 90 வயது முன்னாள் பருவ மங்கை அதே மாதிரி அரைகுறை ஆடைய போட்டுட்டு நிக்குது. இப்ப நம்மால் பார்த்தா, அதை பார்த்துட்டு மிரண்டு ஓடி வர பார்த்தா, ஆனா அந்த அம்மா விடல, அவனை துரத்துச்சா.
இவனோட அந்த அம்மா துரத்த, இவனோட அந்த அம்மா துரத்த, ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா கைக்கு சிக்காம வெளியில ஓடி வந்தானா. இப்ப அந்த வரவேற்பறையில் இருக்கிறவர் சொன்னாரா, இப்படியே நீங்க 15 நாள் வந்தீங்கன்னா உங்க உடம்பு எடை குறையுன்னு சொன்னாரா. ஆக இப்படி ஒரு நகைச்சுவையை சொல்லி வகுப்புல மாணவர்களை எல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள் அமரச் செய்தார்கள்னு சொல்லி அன்பு சகோதரர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு வகுப்பறைக்குள்ள மாணவர்களை உட்கார வைக்கிறதுக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நான் கற்றலில் கேட்டல் அப்படின்னா ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, அண்ணன் ரொம்ப நல்லா பேசினாரு, பேசினதை வச்சு கேள்வி கேட்டாரு, பேசினதை வச்சு ஒரு கேள்வி கேட்டாருங்க. அன்பு சகோதரி மீனாட்சி ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்ப கற்றலில் கேட்டல் அப்படின்னா படிச்சதுலயோ அல்லது பேசினத கேட்டதிலேயோ ஒரு கேள்வியை கேட்பது கற்றலில் கேட்டல். இப்போ இன்னைக்கு வகுப்பறையில எல்லாம் அப்படி கேள்விகள் கேட்க முடியாது. இப்போ நான் பேசின பிறகு நீங்களும் அப்படி கேள்வி என்ன கேட்டுறாதீங்க. நான் உங்களை கேட்க போறதில்ல, ஆனால் நீங்க என்ன கேட்டுறாதீங்க. ஏன்னா என் மாணவன் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருந்திருக்கிறேன். என்ன தெரியுங்களா, இப்போ நாங்களாம் பேராசிரியர், இன்னைக்கு நான் விடுப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா என்னுடைய அவரை வந்து மற்ற பாட பிரிவினர் பார்த்துக்குவாங்க. நாளைக்கு நான் போய் அவங்களுடைய வகுப்பை அப்படியே எங்களுக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்படி ஒரு ஆசிரியர் இப்போ வரலன்னு சொல்லி அந்த வகுப்புக்கு நான் போனேன். போன உடனே சரி பாடத்தை சொல்றதை விட அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை விளையாட்டை நாம நடத்தலாமே அப்படின்னு சொல்லி என் மாணவர்களோடு ஒரு வார்த்தை விளையாட்டு நடத்தினேன். நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்க 2 வார்த்தையில தான் பதில் சொல்லணும். ஒன்று ஆம் அப்படிங்கோன்னு, இல்லைன்னா இல்லைங்கோன்னு. இந்த 2 வார்த்தையை தவிர்த்து எதுவுமே சொல்லக்கூடாது, கொஞ்சம் கவனிச்சு சொல்லணும்னு சொன்ன எல்லா மாணவர்களா ரெடி ரெடி ரெடின்ட்டாங்க. நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வந்தேன். நல்லா படிப்பீங்களா? ஆம். ஃபெயில் ஆவையா? இல்லை. இப்படி ஒவ்வொன்றா தவறு செய்வியா? இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வந்த. ஆம் இல்லை ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. மிக சிறப்பா இருந்தது வகுப்பு. இப்போ ஒரு மாணவன் கேட்டா, இவ்வளவு நேரம் எங்களை கேள்வி கேட்டீங்கல்ல, உங்களை நாங்க ஒரு கேள்வி கேட்கிட்டான். நான் இப்படி கேட்பானெல்லாம் நினைச்சு பார்க்கல. அதனால ஒரு கேள்வி என்ன, 1000 கேள்வி கேளு, அதுக்கு பதில் நான் சிறப்பா சொல்லுவேன்னு சொன்னேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு 7.5 நாட்கள் இருக்கு, சிறப்பா சொல்லிடுவேன். கேட்டான் பாருங்க, ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா. ஒரு மாணவன் எந்திரிச்சு, நீங்க திருடுறத விட்டுட்டீங்களான்னு கேட்டா. இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? ஆம் அப்படின்னு சொன்னா நான் இதுவரைக்கும் திருடிட்டு இருந்தேன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நான் திருட்ட விட்டுட்டேன்னு அர்த்தம். இப்ப இந்த கேள்வியை அவர் கேள்வி கேட்க சொன்னார்ல, முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு நீங்க என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி யாராச்சும் சொன்னீங்கன்னா அவர் 2000 ரூபாய் பரிசு கொடுத்துருவார். இன்னைக்கு பேச முடியலைங்க. நான் எனக்கு கோபம் வந்துச்சு, என்னையே நீ மடக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா கேட்ட. இவ்வளவு வக்கனையா பேசுறையல்லடா, மதிப்பெண் யாருடா வாங்குறாங்க? பெண் பிள்ளைகள் தான்டா மதிப்பெண் அதிகமா வாங்குறாங்க. ஏன்னா நான் ஆண்கள் படிக்கிற கல்லூரியில தான் பேராசிரியை. நீங்க வாங்குறீங்களாடான்னு கேட்ட. அதுல ஒருத்தன் சொன்னா, மதிப்பெண்கள் தானே இருக்குதுங்க டீச்சர், மதி ஆண்கள் இருக்குட்டு நாங்க வாங்கி காட்டுவோம், மதிப்பெண்கள் தானே இருக்குது, அதனால அவங்களே வாங்கட்டுன்னு சொன்னா. சொல்லிட்டு ஒருத்தன் என்கிட்ட கேட்டா, கல்வி கடவுள் யார் அப்படின்னு கேட்டா. சரஸ்வதின்னு சொன்னேன். சரஸ்வதி ஆனா பெண்ணான்னு கேட்டா. பெண் அப்படின்னு. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தானே ஆதரவா இருப்பாங்க, எங்களுக்கு எப்படி மார்க் போடுவாங்க? என்னையே மடக்கிட்டா. இந்த கேள்வி கேட்டதும் கூட இல்லைங்க, அதுல சிந்திக்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வச்சான் பாருங்க ஒரு மாணவன். சரிங்க டீச்சர், நீங்க இவ்வளவெல்லாம் கேட்டீங்கல்ல, இப்ப இந்த சரஸ்வதி படம் லட்சுமி படத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதேன்னா, என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்ட. சரஸ்வதியை பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரையில் அமர்ந்து இருக்கிறாங்க, கையில வீணையை வச்சிருக்காங்க. லட்சுமி படத்தை பார்த்தீங்கன்னா செந்தாமரையில் அமர்ந்து இருக்கிறாங்க, அப்படியே கால்களை மடக்கி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன வித்தியாசம்னு கேட்டா. அப்ப அதுக்கு நான் பதில் சொன்னேன், இதுதாங்க அந்த கேட்டல் திறனுங்கிறது. நான் பதில் சொன்னேன், இந்த படத்தை யார் வரைந்தார்கள் தெரியுமா? நம்முடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஓவியரான ரவிவர்மா தான் இந்த படத்தை வரைஞ்சாரு. இதை வரையறக்கு அவர் கொஞ்சம் காலதாமதமா
காலதாமதம் வேணும், கொஞ்சம் நேரம் வேணும்னு எடுத்துட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு தான் இந்த படத்தை வரைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நாங்க வணங்கறதுக்கு தானே கடவுளை கேட்டா, நீங்க இப்படி வேறுபடுத்தி வரைஞ்சிருக்கிறீங்க. சரஸ்வதிய வெள்ளை தாமரையில கால் மேல கால் போட்டு அமர்ந்தபடி வரைஞ்சிருக்கிறீங்க, லட்சுமிய செந்தாமரையில காலுக்குள்ள காலை மறைச்சு வரைஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ரவிவர்மா சொன்னாரு, இந்த மண்ணிலே செல்வம் படைத்தவர்கள், அதாவது லட்சுமியை நான் ஏன் அப்படி வரைஞ்சேன்னா, இந்த மண்ணிலே செல்வம் படைத்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செந்தாமரைக்குள்ளே கால்களை மறைத்தபடி லட்சுமி படத்தை வரைஞ்ச. அதே சமயம் இந்த மண்ணிலே கல்வி கற்றவர்கள் கால் மேல கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாக உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சரஸ்வதி படத்தையே நான் வரைந்தேன் என்று சொன்னால், ஆக ஒரு சிந்தனையை, நீங்க எந்த செயல் இருந்தாலும் ஒரு சிந்தனையை நம்ம உணர்ந்துக்க முடியும். இன்னொரு கற்றலில் கேட்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, சில நேரங்களை நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி படித்தவர்கள் சொல்லுவதை கேட்பதன் வாயிலாக, இப்ப அண்ணா எவ்வளவு அழகா பேசினார், தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட சிந்தாம சிதறாம எவ்வளவு அழகா எத்தனை செய்திகளை நம்ம தெரிஞ்சிட்டங்க. அந்த மாதிரி சொல்லுவதை நம்ம கேட்பது. சரி, கேட்பதுனால என்ன பயன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க இதே மாதிரி தாங்க ஒரு பெரிய சொற்பொழிவு கூட்டத்துக்கு ஒரு நபர் வந்திருந்தார். அவருக்கு படிப்பறிவே கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, கேட்டுட்டு வீட்டுக்கு போனார். தொடர் சொற்பொழிவு 10 நாள், இல்லை இந்த புத்தக திருவிழாவில் 10 நாள் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி 10 நாளுமே அந்த சொற்பொழிவை கேட்க வந்திருக்காரு. இப்ப மனைவி கேட்டாங்க, எங்க 10 நாள் நீங்க அங்க போனீங்களே, என்னத்தை தான் கத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, என்னமோ பேசுனாங்கம்மா, பேசுனாங்க, ஆனா என்னங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ஆமா 10 நாள் நீங்க போய் கேட்டது எப்படி இருக்கு தெரியுமா, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாணி கூடை தூக்கி அவர் கையில கொடுத்து, ஒண்ணு பண்ணுங்க, இந்த சாணி கூடையில தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. சரின்னு அதுல சாணி ஊற வலிச்சு வலிச்சு சாணி எல்லாம் அப்பி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு போய் தண்ணியை மோந்தாரு. சாணி கூடையில தண்ணி வருமா, ஒழுகி போச்சு. திரும்ப எடுத்தாரு, ஒழுகி போச்சு. திரும்ப எடுத்தாரு, ஒழுகி போச்சு. பல தடவை முயற்சி பண்ணாரு. அந்த சாணி கூடையிலிருந்து அவர்னால தண்ணியை எடுத்துட்டு வரவே முடியல. வந்து சொன்னாரு, அம்மா ஒரு சொட்டு தண்ணியும் கூட இந்த கூடையிலிருந்து எடுத்துட்டு வர முடியலன்னு மனைவி கிட்ட சொன்னாரு. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, இது மாதிரி தாங்க நீங்க 10 நாள் போய் சொற்பொழிவு கேட்டீங்கல்ல, இந்த லட்சணத்துல தான் இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அப்ப அந்த படிப்பறிவு இல்லாத அந்த மனுஷன் சொன்னாரு, ஏமா 10 நாள் நான் போய் கேட்டதுல எனக்கு எது விளங்காம இருக்கலாம், ஆனா ஒண்ணு புரிஞ்சுதம்மா, இந்த சாணி கூடைய தண்ணியில முக்கும் போது பூரா சாணி ஒட்டி இருந்தது. அதை பல தடவை முக்கி முக்கி எடுக்கும் பொழுது அந்த சாணி எல்லாம் போய் கூட சுத்தமாயிடுச்சு, கூட சுத்தமாயிடுச்சு. அது மாதிரி தான் அவங்க பேசுனது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என்னோட மனசு சுத்தமாச்சம்மா அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பறிவு இல்லாதவர் சொல்றாருன்னு சொன்னா, அப்ப படிக்க நமக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அதை கேட்பதனால நம்ம பலன் அடைய முடியுங்க. ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, படிக்கிறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு செல்போன் வந்து உட்கார்ந்தாச்சு. செல்போனுக்குள்ள எல்லாம் குடியிருக்கிறா, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படிங்கிறதோட இல்லாம இன்னைக்கு பெரியவங்களுக்கு வீட்டுல மரியாதை கிடையாதுங்க. எப்ப அந்த படிப்பறிவு போச்சோ, எதை எதை இழந்திருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்ப டிவி வந்துச்சோ அன்னைக்கு புத்தகத்தை மறந்துட்டோம், என்னைக்கு செல்போன் வந்துச்சோ எழுதுறத விட்டுட்டோம், எப்ப ஃபேன் வந்துச்சோ இயற்கை காற்றை சுவாசிக்கிறதையே நம்ம விட்டுட்டோம், வாசனை பொருள் வந்தது, இயற்கை பூக்களுடைய நறுமணத்தை இழந்தோம், கார் வந்துச்சு நடக்கிறதை இழந்தோம், இப்படி எத்தனையோ அவற்றை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த செல்போன்னால எழுதுறது இல்ல, பிள்ளைகளுக்கு மரியாதையும் கிடையாது. இப்ப என் வீட்டுல நான் ரொம்ப வருத்தப்படுறது உண்டுங்க. பெரியவங்களுக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் பரீட்சைக்கு போகணுமா அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டோம், வேற எல்லாம் நல்லதுக்கும் அப்பா அம்மா காலில் உளுந்து கும்பிட்டுட்டு போன கடைசி பரம்பரையும் என்னோட தான் முடிஞ்சிருக்குதுங்க.
இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயப்பட்டு வாழுகிற முதல் தலைமுறையும் நானாத்தான் இருக்கிறேன். ஏன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு நான் என் பையன் எங்கள் அப்பா வந்திருக்காரு, என் பையன்கிட்ட சொல்கிறேன், தங்கம் அப்பா என் அப்பா வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்கார், போய் காலில் விழுனேன். எது குழுகோணும்? அவன் கேட்டான், அட என்னை பெற்றிருக்கிறாரு, உன்னை பெற்றா நீ போய் விழு, நான் ஏன் விழுவணுன்னு. நான் காசு கொடுப்பாருடானே, சே அதையெல்லாமா நீ முதல்ல சொல்லணும். ஓடி போய் காலில் விழுந்தா. எங்கள் அப்பா வயசானவரா, அப்படியே நிரண்டி ஒரு 10 ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தாரு. வாங்குனா என்னை பார்த்து ஒரு முறைச்சா, இந்த 10 ரூபாய்க்கு நீ அந்த ஆளு காலில் என்னை உழுக வச்சையான்ட்டு இந்தா அப்படின்னு வீசிட்டு போயிட்டா. இன்னைக்கு இந்த படிப்பறிவு, அதாவது வாசிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைங்க. இன்னைக்கு அந்த செல்போன்னால நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறேன், இத்தினூண்டெல்லாம் இன்னைக்கு செல்போனை வச்சு உட்கார்ந்துருக்குது. என் வீட்டில் 3.5 வயசு பேரை, என் மருமக அந்த செல்போனை காட்டி தான் சோறே ஊட்டுவா, அதை காட்டி தான் சோறே ஊட்டுவா. இதில் என்ன கொடுமை தெரியுங்க? அந்த செல்லை பார்க்கும்போது பெனாயில கொடுத்தாலும் அது குடிச்சிருது, பெனாயில கொடுத்தாலும் என்ன கொடுக்குறன்னு தெரியலைங்க. நீங்க திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாரு, சின்னவங்க தான் அப்படின்னா பெரியவங்களும் அப்படிதான். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல டிவியை பார்த்துட்டே தான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாரு, அங்குங்க என்னன்மீன் யாருக்கும் இடுமீர் பார்த்திருந்து உண்மீர்னு சொன்னார். பார்த்து சாப்பிடணுமா? சாப்பாடை சாப்பிடும் பொழுது நம்முடைய சிந்தனை வேற எந்த பக்கமும் திசை திரும்பாம அப்படியே அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு நம்ம சாப்பிடணுமா? ஏன் சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும்னா, நம்ம கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குதா, அந்த காந்த ஒளி அந்த சாப்பாட்டு மேல பட்டுச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும்போது உமிழ் நீரோடு சேர்ந்து ஜீரண சக்தி வரும்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காருங்க. ஓ அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாருக்கும் மகாபாரத கதை தெரியும். மகாபாரதத்தில் காந்தாரின்னு திருதராட்டினுடைய மனைவி, கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன்னு கண்ணை கட்டி இருந்தாங்க. இப்ப குருச்சேத்திர போர் நடக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளாக இழந்துட்டு வரும் பொழுது அந்த காந்தாரி என்ன நினைச்சா, கடைசிக்கு துரியோதனையாவது காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி துரியோதனனை கூப்பிட்டா. இங்க வா துரியோதனா, அதிகாலையில யாரும் பார்ப்பதற்கு முன்னால ஆத்துல நீராடி உடையே இல்லாம நீ என் முன்னால வந்து நில்லு, என் கண் கட்டுக்களை நான் அவிழ்ப்ப, அதிலிருந்து வர்ற காந்த ஒளி உன் உடம்பு முழுவதும் பட வேண்டும், போர்ல உன்னை எங்க அடிச்சாலும் உனக்கு மரணம் வராது, நான் சொன்ன மாதிரி செய்யின்னு சொன்னா. அதே மாதிரி என்ன பண்ணா, துரியோதனன் காலையில ஆற்றுல நீராடிட்டு யாரும் பார்க்காத வண்ணத்துல ஆடையே இல்லாம வந்துட்டு இருந்தா. கண்ணன் விடுவானா? நம்முடைய போர் வெற்றி அடைவதற்கே கண்ணனுடைய பல லீலைகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம். கண்ண பரமாத்மா விடுவானா? அவன் ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்துட்டான். அந்த மரத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு துரியோதனனை பார்த்து கேட்டா, துரியா இப்படியே அம்மா முன்னாடி போய் நிப்பையான்னு கேட்டா. அவன் ஏன்னு கேட்டா, அம்மா இப்படி வர சொல்லி இருக்காங்கன்னு. அப்ப கண்ணன் சொன்னா, துரியோதனா குழந்தையா இருக்கும்போது அம்மா ஆடை இல்லாமல் பார்ப்பது வேறு, அதே சமயம் குமரனான பிறகு அம்மா ஆடை இல்லாமல் பார்ப்பது வேறல்லவான்னு சொன்னா. உடனே இவனுக்கு கூச்ச உணர்வு வந்துடுது. அங்க இருக்கிற வாழலையோடுத்த இடுப்புல கட்டிட்டான். இப்ப அம்மா முன்னாடி வந்து நின்ன உடனே காந்தாரி கேட்டா, மகனே நான் சொன்ன விதம் என் முன்னால வந்து நின்றுக்கிறாயா அப்படின்னு கேட்டா. ஆம் தாயே, அதே மாதிரி தான் நான் வந்து நின்று இருக்கிறேன்னு சொன்னா. உடனே அந்த கட்டை அவிழ்த்தா. துரியோதனுடைய உடம்பு முழுவது உச்சி முதல் பாதம் வரை அவளுடைய அந்த கண் ஒளிப்பட்டது. எல்லா இடங்களிலும் அவனுக்கு ஆற்றல் பெருகியது. ஆனா இடுப்புல கட்டியிருந்த அந்த இலையின் மீது அவளுடைய அந்த கண்ணொளி படாததால் அவளுடைய பார்வை இது முடிஞ்சதையும் கேட்டா, தவறு செய்து விட்டாயே துரியோதனா அப்படின்னு வருந்துனா. அதனாலதான் போர்க்களத்துல என்ன சொன்னா, பீமா துரியோதனுடைய தொடைய பார்த்து அடியிடா, அப்பத்தான் அவன் சாவான்னு சொல்லி துரியோதனுடைய தொடைய பார்த்து அடித்து அவன் மரணம் அடைந்தான் என்று நாம் வரலாறுகளை படிக்கிறோம் என்று சொன்னால், இந்த கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குது. அதனால தான் திருமூலர் சொன்னார், பார்த்திருந்து உண்மைன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி பார்த்திருந்து உண்ணுகிறோமா?
நேரம் இல்லை, படிக்க நேரம் இல்லை, எல்லாமே இன்னைக்கு செல்போனுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு, சரி அப்படி படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் கூட இந்த மாதிரி செய்திகளை மற்றவர்கள் சொல்லும் போது அதை காதால கேட்டாவது அந்த ஞானத்தை நாம வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இருக்காங்க.